இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த வசனத்தை பார்க்க போறோம். பாருங்க, ஒரே ஒரு வசனம் தான், ஆனா எவ்வளவு ஆழமான சத்தியம் இதுல இருக்கு. இந்த வசனம் 2 விதமான வீடுகளை நமக்கு படம் பிடித்து காட்டுது. ஒன்னு, சண்டை சச்சரவுகள் நிறைந்த ஒரு ஆடம்பரமான வீடு. இன்னொன்னு, சமாதானம் நிறைந்த ஒரு எளிமையான வீடு. வாங்க, இத பற்றி கொஞ்சம் ஆழவா தியானிப்போம். சரி, இந்த நீதிமொழியோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அதாவது, விருந்தும் சண்டையும் நிறைந்த ஒரு வீடு எப்படி இருக்கும்? இத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசனத்தை எழுதின சாலமோன் ராஜாவோட வாழ்க்கையை விட சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. பாருங்க, இந்த நீதிமொழியை எழுதின சாலமோனுக்கு பொருள் செல்வம்னா என்னன்னு நல்லாவே தெரியும். நம்மால கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு செல்வமும் செழிப்பும் அவருடைய அரண்மனையில நிறைஞ்சிருந்தது. சும்மா இந்த கணக்க பாருங்களேன். இது ஒரு நாளுக்கான உணவு. கொழுத்த மாடுகள், ஆடுகள், அது மட்டும் இல்லாம மான்கள், கலைமான்கள், கொழுத்த பறவைகள்னு ஒரே விருந்து தான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த சாலமோன் விருந்துகள் நிறைந்த வீட்டை பற்றி எச்சரிக்கிறாருன்னா அது எவ்வளவு ஒரு வலிமையான எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவ்வளோ பெரிய செல்வமும் அவ்வளோ பெரிய விருந்தும் சாலமோனோட குடும்பத்துக்குள்ள இருந்த ஆழமான சண்டைகளை தீர்க்கவே முடியல. பொறாம, அதிகாரத்துக்கான போட்டி, கசப்பான வார்த்தைகள், இதையெல்லாம் அவர் தன்னோட சொந்த கண்களால பார்த்தாரு. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். ஒரு வீட்ல சமாதானம் இல்லைன்னா அது அரண்மனையாவே இருந்தாலும் நரகம் மாதிரி தான் இருக்கும். எவ்வளவு பெரிய செல்வமோ அந்த இடத்துல அர்த்தம் இல்லாம போயிடும். சாலமோன் இதை தான் சொந்த அனுபவத்துல இருந்து எழுதுறார். இந்த வசனத்துல விருந்து அல்லது கொழுமையான பதார்த்தங்கள்னு சொல்லியிருக்கிறது வெறும் சாப்பாட்டை மட்டும் குறிக்கல. மூல மொழியில இதற்கான வார்த்தை பலிகள். அதாவது தேவனுக்கு பலி செலுத்திட்டு அந்த இறைச்சியை வீட்டுக்கு கொண்டு வந்து பெரிய விருந்து சாப்பிடுறது. யோசிச்சு பாருங்க, வெளியில பாக்குறதுக்கு எவ்வளவு பக்தியான குடும்பம் மாதிரி தெரியுது. ஆனா வீட்டுக்குள்ள சண்டையும் சச்சரவும் இருந்தா அது எவ்வளவு பெரிய மாய்மாலம். அதைத்தான் இந்த வசனம் சுட்டி காட்டுது. சரி, இப்போ இந்த ஒப்பீட்டோட மறுபக்கத்தை பார்க்கலாம். உண்மையான மதிப்பு, உண்மையான ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஒப்பீடு எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் சண்டை வீடு, சாப்பாட்டுக்கு குறைவில்ல, ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? பொறாமையும் மோதலும் பாதுகாப்பில்லாத ஒரு உணர்வும் மாய்மாலமும் இருக்கு. இன்னொரு பக்கம் அமைதியான வீடு, அங்க இருக்கிறது ஒரு காய்ந்த ரொட்டி துண்டு தான், ஆனா சூழ்நிலை அமைதி, மனநிறைவு, சமாதானம், பாதுகாப்பு. இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம மேஜையில என்ன இருக்குங்கிறத விட அந்த மேஜையை சுத்தி இருக்கிற சூழ்நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க அமெரிக்கைன்னு வேதம் சொல்றது சத்தமே இல்லாத ஒரு வீட்டை குறிக்கல. அதுக்கும் மேல அது ஒரு ஆழமான ஆவிக்குரிய சமாதானம். வெளியில சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம உள்ளுக்குள்ள தேவன் மேல இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையிலிருந்து வர்ற சமாதானம். அதுதான் உண்மையான அமெரிக்கை. அப்போ இந்த ஆழமான சமாதானத்தை ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி கொண்டு வர்றது? அது பெரும்பாலும் நம்மளோட வார்த்தைகள்லயும் செயல்கள்லும் தான் தங்கி இருக்கு. இதை கொஞ்சம் நடைமுறையா யோசிச்சு பார்ப்போமே. ஒரு மனுஷன் நாள் முழுக்க வெளியில கஷ்டப்பட்டு உழைச்சு பல போராட்டங்களை சந்திச்சு சில சமயம் அவமானப்பட்டு வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுப்போம். அப்படி வர்ற அவருக்கு உண்மையிலே என்ன தேவை? அந்த நேரத்துல ஏன் உங்களால இன்னும் அதிகமா சம்பாதிக்க முடியல, அல்லது நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்ல போன்ற வார்த்தைகள் தேவையா? இல்லவே இல்ல. அந்த களைச்சி போன மனுஷனுக்கு உண்மையான சமாதானம் எப்படி தெரியுமா ஒலிக்கும்? பரவாயில்லைங்க, நாங்க உங்க கூட இருக்கோம், கர்த்தர் நம்மள நடத்துவார். பாருங்க, இந்த அன்பான ஆதரவான வார்த்தைகளுக்கு முன்னாடி எந்த ஒரு பெரிய விருந்தும் நிக்க முடியாது. இந்த வார்த்தைகள் தான் உண்மையான சமாதானத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வரும். இந்த மாதிரி நிபந்தனை இல்லாத அன்பும் அதனால வர்ற சமாதானமும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு கெட்ட குமாரனோட கதையை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, அந்த தகப்பன் தன் மகனை நியாயம் தீர்க்கல, அவங்கிட்ட வாக்குவாதம் பண்ணல. என்ன செஞ்சார்? அவனை ஓடி போய் கட்டிப்பிடிச்சு முத்தம் செஞ்சார். அந்த அன்பு, அந்த நிபந்தனை இல்லாத மன்னிப்பு, அதுதான் சமாதானத்தை கொண்டு வருது. அப்போ உண்மையான சமாதானம் எங்க இருக்கு? ஒருத்தர் நியாயம் தீர்க்கறதுல இல்ல, கண்டனம் பண்றதுல இல்ல. அந்த தகப்பன் தன் மகனை ஏற்றுக்கொண்டது போல நாம ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உண்மையான சமாதானம் பிறக்குது. சரி, இப்போ இந்த சக்தி வாய்ந்த உண்மையை நம்ம ஒவ்வொருவரோட வாழ்க்கைக்கும் பொருத்தி பார்ப்போம். நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம புரிஞ்சுக்க முயற்சிப்போம். இந்த வசனத்துல சொல்ற வெறும் துணிக்கைனா என்னன்னு தெரியுமா? அது சும்மா எளிமையான உணவு இல்ல. அது அந்த காலத்துல ஏழைகளோட உணவு. காய்ஞ்சு போய் கல்லு மாதிரி இருக்கிற வார்கோதுமை ரொட்டி. அத தண்ணீர்லயோ அல்லது எண்ணெயிலையோ நனைச்சுதான் சாப்பிடவே முடியும். ஆனா தேவனுடைய ஞானம் என்ன சொல்லுது தெரியுமா? சண்டையோட சாப்பிடுற விருந்தை விட சமாதானத்தோட சாப்பிடுற இந்த காஞ்சு போன ரொட்டி துண்டு தான் மேலானதுன்னு சொல்லுது. ஒருவேளை உங்க வீட்ல உலக பிரகாரமான பெரிய வசதிகள் இல்லாம இருக்கலாம். உங்க அன்றாட சாப்பாடு ரொம்ப எளிமையா இருக்கலாம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க,
தேவனுடைய ஞானம், அன்பு நிறைந்த உங்க அந்த எளிமையான வாழ்க்கையை தான் ரொம்ப உயர்வா மதிக்குது. இதுதான் இந்த தியானத்தோட இறுதியான மிக சக்தி வாய்ந்த பாடம். ஒரு வீட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய புதையல் எது தெரியுமா? அது தேவனுடைய பிரசன்னமும் குடும்பத்தோட அன்புமே. உங்க வீட்ல தேவ சமாதானம் இருந்துச்சுன்னா நான் உறுதியா சொல்றேன், உங்க எளிமையான வீடு இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு கோடீஸ்வரரோட மாளிகையை விடவும் மிக சிறந்தது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.